எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே செய்த ஒரு முக்கியமான காரியம் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இந்த ஒன்றை 1984 கொண்டு வந்தார். 83 செல்ஃப் ஃபைனான்சிங் பாலிடெக்னிக், 84 செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அதுவரை மொத்தமே 4-5 அரசு கல்லூரிகள் தான் இருந்தன. அதை மாற்றி அமைத்து இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு வித்தியாசமான முறையை கொண்டு வந்து இன்றைக்கு 400க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. அதை செய்யும் பொழுது நான் அன்றைக்கு அவர் சொன்னதை நினைவிலே வைத்திருக்கிறேன். அப்பொழுது அமைச்சரவையில் அதை பற்றி விவாதம் வந்தபோது மொத்தம் ஒரு 20-25 அதிமுகவை சார்ந்தவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு மொத்தம் அவர் இருக்கும்போது கொடுத்தது 8 கல்லூரிகள் தான் அவர் உயிரோடு இருக்கும்போது. அதில் ஒன்று மட்டும்தான் அரசியல் சம்பந்தப்பட்ட எனக்கு. நான் அப்போது சட்டமன்ற உறுப்பினர். அப்பொழுது எம்ஜிஆர் சொன்னது, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா பேரை கெடுத்துருவாங்க, விஸ்வநாதனுக்கு கொடுத்தா ஒழுங்காக நடத்துவார், அவருக்கு மட்டும் கொடுப்போம்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனது 1984. நாங்கள் என்றைக்கும் மறப்பதில்லை. அதை மனதில் வைத்துத்தான் அதில் இருந்து வருகிற பணத்தை திரும்ப அதற்கே செலவழித்து அதனுடைய விளைவாக இன்றைக்கு பெரிய அளவிலே வளர்ந்து விட்டது.